டெல்டா மாவட்டங்களில் கனமழை எச்சரிக்கை எதிரொலியாக 6 மாவட்ட ஆட்சியர்களுடன் முதல்வர் ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை நடத்தினார். தஞ்சாவூர், திருவாரூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இதனையடுத்து டெல்டா மாவட்டங்களில் மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, கடலூர், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர்களுடன் தமிழக முதல்வர் ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை நடத்தினார். இதில் அமைச்சர்கள் துரைமுருகன், சக்கரபாணி மற்றும் முக்கிய அரசு அதிகாரிகள் பங்கேற்றனர். சம்பா சாகுபடி கொள்முதல் பணிகள் நடந்து கொண்டிருக்கும் நேரத்தில் அடுத்த ஓரிரு தினங்கள்ல டெல்டா மாவட்டங்கள்ல மழைப்பொழிவு எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையில நமது நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள்ல பல இடங்களில் விவசாயிகள் கொண்டு வந்து சேர்த்திருக்கக்கூடிய நெல் மூட்டைகளை திறந்த வெளியில் இருக்கிறது. அதேபோல் கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லும் ரயில்வே வேகன்கள்ல அனுப்பப்படுவதற்கு முன்பாக திறந்த வெளியில் பல இடங்களில் வைக்கப்பட்டிருக்கலாம். எனவே மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் நுகர்பொருள் வாணிப கழகத்துறை அலுவலர்களும் நமது விவசாயிகளின் கடும் உழைப்பால் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கக்கூடிய நெல்மணிகள் எதுவும் மழையினால் வீணாகாமல் பாதுகாத்து அனுப்பி வைக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும். இதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் விரைந்து மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். போதைப்பொருள் விற்பனையில் சம்பாதித்த பணத்தை இயக்குநர் அமீரின் வங்கிக் கணக்கில் ஜாஃபர் சாதிக் செலுத்தியதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. போதைப்பொருள் கடத்தல் மூலம் ஜாஃபர் சாதிக் சொகுசு கார்கள் மற்றும் சொத்துக்கள் வாங்கியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த தொகைகளை குடும்ப உறுப்பினர்கள், இயக்குநர் அமீர் உள்ளிட்டோரின் வங்கிக் கணக்குகளில் செலுத்தியதாகவும் அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. சாட்சிகளை கலைக்க வாய்ப்புள்ளதால் ஜாஃபர் சாதிக் மற்றும் அவரது சகோதரருக்கு ஜாமீன் வழங்க அமலாக்கத்துறை எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.